அக்பர் பீர்பால் கதை உண்மையான ஓவியம். ஒரு நாள் பேரரசர் அக்பர் தனது அரசவை ஓவியர்கள் அனைவரையும் அழைத்து, நான் ஒரு அழகான ஓவியத்தை வரைய வேண்டும். அது மிகவும் தத்ரூபமாக இருக்க வேண்டும். யார் சிறந்த ஓவியத்தை வரைகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கிறது என்று அறிவித்தார். அனைத்து ஓவியர்களும் உற்சாகமாக தங்கள் வேலையை தொடங்கினர். சிலர் அக்பரின் கம்பீரமான உருவத்தை வரைந்தனர். சிலர் இயற்கை காட்சிகளை தீட்டினர். வேறு சிலர் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை அழகாக படைத்தனர். சில நாட்கள் கழித்து ஓவியங்கள் அனைத்தும் அக்பரின் பார்வைக்கு வைக்கப்பட்டன. ஒவ்வொரு ஓவியமும் தனித்துவமாக இருந்தது. அக்பர் ஒவ்வொரு ஓவியத்தையும் உற்று நோக்கினார். சில ஓவியர்களை பாராட்டினார், சிலவற்றில் சிறிய திருத்தங்கள் கூறினார். ஆனால் ஒரு ஓவியமும் அவருக்கு முழு திருப்தியை தரவில்லை. கடைசியாக பீர்பால் ஒரு துணியால் மூடியிருந்த ஓவியத்தை அக்பரின் முன் கொண்டு வந்தார். அக்பர் ஆவலுடன் துணியை விலக்கச் சொன்னார். துணியை விலக்கியதும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அது ஒரு கண்ணாடி. அக்பர் குழப்பத்துடன் பீர்பாலை பார்த்தார். பீர்பால், இது என்ன? நான் ஓவியம் வரையச் சொன்னால் நீ ஒரு கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறாயே என்று கேட்டார். பீர்பால் பணிவுடன் கூறினார், மன்னா, தாங்கள் தத்ரூபமான ஓவியத்தை விரும்பினீர்கள். இந்த கண்ணாடியை விட தத்ரூபமாக வேறு எதை வரைய முடியும்? இது நம் அனைவரின் உண்மையான உருவத்தை ஒரு நொடிகூட மாறாமல் அப்படியே காட்டுகிறது. ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய ஓவியம் போல நம்மை நாமே இதில் காணலாம். இதுவே நான் கண்ட சிறந்த ஓவியம். அக்பர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு வியந்தார். அவரது வார்த்தைகளிலிருந்த ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டார். ஒரு கண்ணாடியை விட உண்மையை தத்ரூபமாக எவரும் வரைய முடியாது என்பதை உணர்ந்தார். சிரித்துக்கொண்டே அக்பர், சபாஷ் பீர்பால், நீ எப்போதும் போல என் மனதை தொட்டுவிட்டாய். இந்த பரிசை நீயே பெற்றுக்கொள் என்று கூறி பீர்பாலுக்கு ஒரு பெரிய பொற்கிளியை பரிசளித்தார். அனைவரும் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை வியந்து பாராட்டினர்.